சென்னை மாநகராட்சி முழுக்க நீங்க எப்பதான் சொன்னீங்க ஸ்மெல் வருது இந்த இடத்துல இல்ல அப்படின்றது. இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். தமிழகத்தில் தொடரும் ப்ளீச்சிங் பவுடர் ஊழல் குறித்து அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் மேயர் பிரியா பதிலளிக்காமல் சமாளித்த வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ப்ளீச்சிங் பவுடர் ரேட் தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? நீதான் கேள்வி கேட்டேன். 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டெண்ட் விட்டுருக்காங்க மாநகராட்சியில்? எது ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டெண்ட் விட்டுருக்காங்க? எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுருக்காங்க. 15 ரூபாய்க்கு சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் டெண்ட் விட்டுருக்காங்க. எங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? 55 ரூபாய் தான் சார் கமிஷன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது கமிஷன். ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை போனுங்க. இப்போ போய் பார்த்தீங்களா அந்த தெருவில் இருக்கிற டப்பாக பலம் போட்டு வச்சிருக்கிறான். நீங்கள் போய் பார்த்த இடத்துலயே கழிவுநீர் ஓடையெல்லாம் இப்போ மக்கள் மேலே குற்றம் சாட்டுறீங்க. அப்போ மாநகராட்சி மேலே என்ன சொல்லுங்க? நாங்கள் என்ன குற்றம் சாட்டுறோம்? அப்படியே வச்சிருக்காங்க. நீங்கள் தான் சார் சொல்றீங்க. இப்போ மக்கள் மேலே தப்பு இருக்குது இல்லை? ஆமாங்க சார். இப்போ மாநகராட்சி மேலேயும் அந்த கழிவுநீர் ஓடைகள்லாம் தூர் வராமல் இருக்குல்ல சார்? அதுக்கு என்ன சார் தெரியுது? நல்ல தூர் வாரி தான் இருக்கும். கோலமாவை தான் போகிறேன் ப்ளீச்சிங் பவுடர் கோலமாவை தான் போகிறேன் ப்ளீச்சிங் பவுடர் போடுறதே இல்லாமல் இங்கே கறி அறுக்கிற இடம் இல்லைங்களா? இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது. இந்த இடத்துல வந்து சாப்பிட்றாங்க. ஒரு இடத்துல கூட வந்து ப்ளீச்சிங் பவுடரே போடலை. நானும் இதுக்கு முன்னாடி அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அதை கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல போடப்பட்ட ப்ளீச்சிங் பவுடர் இதுதான். இதில் சின்னதாக ஒரு ஸ்மெல்லு வருதான்னு மட்டும் பாருங்களேன். குறைஞ்சபட்ச ஸ்மெல்லு கூட வரல மேடம். இதுதான் இப்போ போட்டது. இங்கே தான் இருக்குது. பேக்கே இங்கே தான் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்மெல் பண்ண தெரியும். கீழே கூட போட வருது உங்களுக்கு போட்டுட்டு ப்ளீச்சிங் பவுடரே கிடையாது மேடம். ஆனா கேமரா கொஞ்சம் தள்ளி போங்களேன். தயவு செஞ்சு வாங்க மேடம். இது உங்க தொகுதி உங்க ஏரியா தான். வாங்கல உங்க மாநகராட்சி இல்ல. இந்த ஏரியால வந்து பாருங்களேன். இல்ல வேண்டாம் மேடம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க மீடியா பைட் எடுக்கறீங்களா இல்ல ஜெனரலா பேசுறீங்களா? அப்போ கேமரா ஆஃப் பண்ணுங்க. கவனத்துக்கு கொண்டு வர அவ்வளவுதான். கவனத்துக்கு கொண்டு வரீங்கன்றது தெரியுதா? கவனத்துக்கு மாறுச்சா என்னன்னு தெரியல. இந்த ஏரியா ஃபுல்லா இந்த ஒரு மாவட்டம் நிமிஷம். இங்க வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். மாநகராட்சிக்கு தெரியும். வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கும் வந்து இப்போ புதுமைப்படுத்துறதுக்காக மாநகராட்சி சார்பா வந்து நிதி ஒதுக்கீடு பூஜை போட்டு இப்போ வந்து பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. சரிங்களா? கம்ப்ளீட் க்ளோஸ் ஸ்ட்ரக்சரா வர போறது. சென்னை மாநகராட்சி முழுக்க நீங்க எப்பதான் சொன்னீங்க ஸ்மெல் வருது இந்த இடத்துல இல்ல அப்படின்றது. இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். கிருமி நாசினி தான். இது என்ன பவுடர்? கொஞ்சமாச்சு நீங்க சொல்லுங்க என்ன பவுடர்? என்னன்னே தெரியாது. உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். ஃபுல்லா பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம். இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் மேடம். இது சரியான பதிலே இல்ல மேடம். இது நான் இது வேணா இத கொண்டு போங்க. இது வேணா ஆய்வு பண்ணுங்க. இல்ல இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படினா எம்எல் ஆக்ஷன் எடுங்க. வாங்க அதுதான் சொல்றேன். வாங்க நேர்ல வாங்க காட்டுறேன். நான் இந்த மாதிரி மேடம் இது பான்ஸ் பவுடர்னு சொல்லிட்டு போறீங்க. இது சரியான பதில் இல்ல. இது நான் பான்ஸ் பவுடர் பைட் எடுக்கல. நான் கவனத்துக்கு கொண்டு வரேன். நான் பிரஸ் மீட்டே பண்ணலனாலும் நீங்க யூ ஷட் ஆன்சர். நோ ஐ நோ தட். நான் ஆன்சர் பண்ணனும் தான். கோஆபரேஷன் உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். குறைஞ்சபட்சம் நீங்க நேர்ல கூட விசிட் பண்ண மாட்டீங்களே மேடம். கையில எடுத்து யார் மோந்து பார்த்தது? குறைஞ்சபட்சம் நேர்ல வர மாட்டீங்களா? யார் மோந்து பார்த்தது? ஃபர்ஸ்ட் பேசுற விதம் ஒழுங்கா பேசுங்க. எந்த சேனல் நீங்க? நியூஸ் தமிழ் 24/7. என்னோட பேர் சரி மேடம். நீங்க நேர்ல கூட வந்து ஆய்வு பண்ண மாட்டீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.